கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு துக்கப்படுற அநேகருக்காக இந்த மெசேஜ் வந்து துயரத்தில், கஷ்டத்தில், கண்ணீரில் இருக்கிற அவ்வளோ பேருக்காகவும் இந்த மெசேஜ் ஆறுதலாகவும் பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக மெசேஜத்தை வேண்டப்பட்டவங்களுக்காக இந்த மெசேஜ் எடுக்கும்போது என் ஆலயத்தில் கூட எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோட கர்த்தர் இந்த மெசேஜை கொடுத்தாரு. துக்கப்படுற அவ்வளோ பேருக்கும் மெசேஜ் யூஸ் ஆகட்டும். பாருங்க, ஐசாயா 61:7. ஐசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக வெட்டுத்தனையாய் பலனவரும், லட்சத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதில் நிமித்தம் இது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நம்மளுடைய வெட்கத்திற்கு பதிலா இரட்டத்திலேயே பலன் வருமா ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டு கண்ணீர் விட்டு, ஆண்டவரே நம்ம என்ன செய்வேன், இந்த வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எவ்வளோ நகவே நம்மளை பேசுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப துக்கமா இருக்கும். அந்த துக்கத்தை தாங்க முடியாது. நம்ம சும்மாவே துக்கத்தில் இருப்போம். அதில் யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஏன்டா அந்த உலகத்தை வாடுறோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இருக்கோம். அப்படி ஒரு வெட்கமான சூழ்நிலை கற்று சொல்றாரு, ரெண்டத்திலேயே பலன் தருவேன் சொல்றாரு. உங்களுக்கு ஆர்டர் வந்து மிக நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கத்த இந்த துக்கப்படுறவங்களோட துக்கத்தை ஆர்டர் மறக்கிறதே இல்லை. நீங்க கண்ணீர், ஆனா எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து வெட்கப்பட்ட பலாக நம்ம ரெட்டத்திலே நம்பத்தவைன்னு சொல்றாரு. அடுத்து நீங்க துயரப்பட்டீங்கன்னா, கண்ணீர் விட்டீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு பார்க்கணும். ஐசாயா, அதே ஐசாயால 48:10 பாருங்க. நம்முடைய துயரத்தை ஆண்டவர் சும்மா விடுறது இல்ல. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ உபத்திரவத்தின் வழியில தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ மற்றவங்க சொல்லும் போது நம்ம வந்து வெட்க வரும்போது நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உபத்திரவத்தின் குகையில உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உபத்திரம் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுறதுக்கு பிரயோஜனமாயிருக்கு. அப்ப நம்ம வர்ற ஒவ்வொரு உபத்திரத்தையும் நம்ம என்ன நினைக்கணும், அப்ப கர்த்தர் என்னை தெரிந்து கொள்றாரு, கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறாரு. அப்ப நம்ம ஆனா இவன் சொல்லுங்க, எல்லாருடைய உபத்திரத்திலையும் கர்த்தர் கூட இருக்கிறாரா? அதை நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். நம்ம சொல்றோம் உபத்திரப்பட்டவன்னு எல்லாரும் கிடைக்கும், நான் கூட தான் கண்ணீர் விட்டேன், நாங்கள் தான் கஷ்டப்பட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை வச்சு, என்ன கிடைச்சிச்சு, நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஆனா சிலவங்க சொல்லுங்க, ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தர் நீங்க நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் பார்க்கணுங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து உபத்திரப்பட்டே இருக்கிறாங்க, அதில் மீட முடியல. என்ன சொல்றாங்க, என் தலையெழுத்துங்க அவ்வளோதாங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சரி, ஐயோ விடுங்க, இது என் தலையெழுத்து, நான் இப்படிதான் அழகணும்னு விதி வச்சுட்டாரு, இப்படிதான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலவங்க தானே இந்த கண்ணீர் டைம்ல நான் ஆண்டோட நோக்கி பார்ப்பேன், கத்த தருவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒருத்தவங்க தங்க துக்கத்தோடய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கத்தோட பிள்ளைங்க தங்களுடைய துக்கத்தை ஆண்டு மேல போட்டுருவாங்க. அப்ப யார் யார் கர்த்தர் மேல போடுறாங்களோ அவங்க ஆச்சரியம். இப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா உலகத்தை எல்லாருக்கும் துயரம் வரும், கண்ணீர் வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும்தான் அந்த ஆச்சரியத்தை பெறுவாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது, வருவாங்களா வரமாட்டாங்களா, ஆனா ஆண்டவரா பார்த்து நம்முடைய பிள்ளை கர்த்தர் பிள்ளைக்கு தனியே வாசல் திறந்து வைக்கிறார். வாயில திறந்து வச்சு அது செய்யறாரு. இப்படி நீங்க சொன்னது போல ஒருத்தர், ஏன்னா நான் 10,000க்கு நம்ம சொல்ல யோசிப்போம், 7 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. நினைக்கிறேன் அவங்களுடைய சாட்சியம் நினைக்கிறேன். அவங்க பையன் அமெரிக்கா சிக்கா இருக்கும்போது அவர் BE முடிச்சு நல்ல வேலை இருந்தாங்க, சடனை சிக்காயிட்டாங்க. இருக்கிற படம்லாம் கல்யாணிச்சு. ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோடு அழுதுட்டு இருந்தாராம். அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க பக்கா இந்து, அவங்க சாட்சியை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த டைம்ல ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு வேலை ஒரு கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்போ கடைசி வயலில் இந்தியாவுக்கு வரணும், பணம் இல்லை, 7 லட்சம் ரூபா தேவைப்பட்டுச்சு. அப்போ யோசித்தாங்களா, அந்த கடவுள் செய்வார், எந்த கடவுள் செய்வார் யோசிச்சிருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி ஒரு நைட்டில் ஃபோன் வந்துச்சான் ஒருத்தருக்கு. இந்த நம்பருக்கு நீங்கள் யார் இவருங்க, நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க, இல்லை
இந்த நபருக்கு வந்து 7 லட்சம் ரூபா கொடுக்க சொல்லி கடவுள் என்கிட்ட பேசினாரு. அது 7 lakhs எவ்வளோ முடியுமோ. யார் ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சாட்சி வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. யாரு தெரியாத ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுக்க நம்ம யோசிப்போம், எவ்வளோ கஷ்டப்படுவோம். 1000 ரூபா கொடுக்க இன்னும் கொஞ்சம் திண்டாடுவோம். ஆனால் 7 லட்சம் ரூபாயே கடவுள் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த இடத்துக்கு நான் எந்த இடத்துக்கு அனுப்பணும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட பேசுனது. கரெக்டாக வந்து அந்த படம் வந்துச்சு. கரெக்டாக அவங்களுக்கு கத்த சபைக்கு இன்றைக்கி அவர் பெரிய சாட்சியாக நிற்கிறார். அவங்க கடவுளுடைய கிருபை பார்த்து பக்கா இன்னும் அவருடைய சாட்சி வாசிக்கிறேன். அது மாதிரி கத்தர் வந்து துக்கப்படுற எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதில்ல. துக்கப்படும் போது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கிடைக்குது. அப்ப நம்ம துக்கத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிரச்சனை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல பார்த்தப்படும். ஆண்டவரே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. இது எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும் நமக்கு தெரியாது. வாசிங்க சங்கீதம் 22-24. சங்கீதம் 22-24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அவன் அற்பமா நினைக்கிறதே. நீங்க கண்ணீர் விடுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா, கத்தர் பார்த்தே பாரு. இந்த பிள்ளை என்னை பார்த்து கூப்பிடுமா, என்னை பார்த்து கூப்பிடுமா, இந்த பையன் என்ன கூடுவாரா, இந்த மனுஷனை கூடுவாரா, இந்த அம்மா கூடுமா. கத்த வெயிட் பண்ணிட்டே இருக்க. நம்மளுக்கு தூரம் வருது, கண்ணீர் வருது, கஷ்டம் வருது, எல்லாருக்கும் அது எல்லாரும் காமன், எல்லாருக்கும் வர்றதா உபத்திரவம். யாராவது கேளுங்க, கஷ்டப்படாம வந்திருக்காங்களா வாழ்க்கையில, யோசித்து பாருங்க, கேட்டு பாருங்க. கண்ணீர் எல்லாரும் மட்டும் இருக்கும். ஆனா ஆண்டவர் காத்திருப்பாரு, இந்த பிள்ளை என்ன நோக்கி கூப்பிட்டா நான் உதவி செய்வேன். அதுல உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா நினைக்கிறதே இல்லை. சும்மா ஈஸியா நினைக்கல. என்ன செய்யலாம், அழுருக்கவும் செய்யாம தம்முடைய முகத்தை மறைக்கவும் செய்யாம தம்மை நோக்கி கூப்பிடும் போதுதான், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டார். நீங்க கூப்பிடலன்னா கேட்க மாட்டார், ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்ப என்ன சொல்றாரு, உங்களுடைய கண்ணீர்ல, உங்க கஷ்டத்துல, உங்க துக்கத்துல, உங்க துயரத்துல நீங்க கர்த்தரை கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் கூப்பிடுறத கேட்டு உடனே உத்தரவு தருவார். சரி, இது வந்து இப்ப உங்களுக்கு சொல்லும்போது இந்த 7 உத்தரவும் 7 உத்தரவு சொல்ல முடியுமா தெரியாது, ஆனாலும் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். 7 வகையான உபத்திரவத்தை தாண்டி வந்தீங்கன்னா உன்னத சாரம் ராஜாவுக்கு அடுத்தபடி நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், உபத்திரத்தை தாண்டலாமா, பரவாயில்ல தானே. ஏன்னா இந்த உபத்திரம் தான் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது இல்லை உங்களுக்கு. உபத்திரம் தான் கஷ்டம் வந்தல, நீ நல்லா படிச்சா தானே உனக்கு படிப்பு பாஸ் பண்ண முடியும். அப்போ கண்ணீர் விட்டு கஷ்டப்படும் போது பிரயாசப்படாம வேலை கிடைக்குமாப்பா. அப்போ பிரயாசப்படணும். நான் சும்மா ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? அப்போ கத்த இதில் ஒரு மனுஷனுடைய இதை 7 வகையான உபத்திரவம், அந்த 7 வகையான உபத்திரத்தை தாண்டுற பிறகு அவருக்கு என்ன மாதிரி போஸ்ட் வச்சு பார்க்கலாம். அப்போ இனிமேல் நம்ம உபத்திரம் நீங்க என்ன நினைக்கக்கூடாது, பரவாயில்ல இந்த உபத்திரம் வச்சா நான் என்ன பொறுத்த லைஃப் தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப எனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சுட்டா, அந்த கிஃப்ட் எனக்கு தர்றதுக்கு முன்னாடி, எனக்கு ஒரு பிளஸிங்கை தர்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட். நான் மறுபடியும் பண்றேன்னா, ஐயோ என்ன அப்படி சொல்றேன்னா, மறுபடியும் ஆண்டவரே என்ன ஆனதுதான் நான் நிற்பேன், உங்களுக்கா நிற்பேன் அப்படின்னு சொல்றேன்னா 2 காரியத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த ஒரு பையனை குறித்து நம்ம பார்க்கலாம், ஒரு சின்ன பையன் நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பையனா 7 வகையான யோசேப்பை குறித்து எனக்கு சொல்ல போறவங்களுக்கு ஒரு வாலிய பையன் 7 வகையான உபத்திரம் தாண்டபடி எப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி இந்த 7 வகையான உபத்திரத்துல ஏதோ ஒரு உபத்திரம் நம்ம வாழ்க்கையில காணப்படலாம். பார்க்கலாம், வாசிங்க. ஆதியாகமம் 37 அதிகாரம் 3 வசனம். ஜெனிசியஸ் 37:3. ஜெனிசியஸ் ஆதியாகமம் 37 அதிகாரம் 3 வசனம். அவங்க அப்பா எவ்வளவு நேசிச்சார் தெரியுமா? அதாவது கஷ்டப்பட்டே வாழ்ந்தா யாருக்குமே இந்த உபத்திரம் தெரியாது. ஆனா நான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க, அவ்வளோ அன்பா இருந்தவங்க, அவ்வளோ செல்லமா வளர்க்கப்பட்டவங்க, ஒரு பிரச்சனை வந்து அவங்க எவ்வளவு கஷ்டம். வசிங்க 3 வசனம். இஸ்ரவேலின் முதல் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து
அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். பாருங்க, அவர் வயசான காலத்துல தன்னை மனைவி பிறந்த பிள்ளை ரொம்ப நேசிச்சாரு. அவருக்கு 12 பிள்ளைங்க. ஆனா இவருக்கு 11வது பையன். இந்த பையன் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆனா 11வது பையன். இவருக்கு ரொம்ப இஷ்டம் இந்த பிள்ளை மேல. எடுத்து அவருக்கு என்ன வேணாலும் தன் கையில பலவர் நங்கியை கொடுத்து அவ்வளவு நேசி செல்லம், பயங்கரமா செல்லம் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு தக்கன அவரும் கடவுளுடைய பக்தியா இருந்தாரு. ஆனா செல்லம் கொடுக்காம வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தா தோணாது. நல்லா அப்படிதான் யோசிப்பேன். நான் 9 பிள்ளைகள் ஒருத்தையா பிறந்தோம், நம்மள நேசிக்கிறதுக்கு யாரும் கிடையாதுன்னா, ஐயோ இது என்ன பிரிகாரியமா, இங்கெல்லாம் அடி வாங்காதா, அங்க அடி வாங்காதா அப்படின்னு இருப்போம். ஆனா செல்லம் கொடுத்து வளர்த்த பிறகு உங்க பிள்ளை அவ்வளவு நேசிச்சு நீங்க நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கண்ணீர் வந்து அவங்களால தாங்க முடியுமா? பாருங்க, இந்த பையனுக்கு அவ்வளவு செல்லம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நேசிச்சு வளர்த்தாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து உபத்திரம், 10 உபத்திரம் பாருங்க, 37 24 வசனம் பாருங்க. முதல் உபத்திரம், அவ்வளவு செல்லமா வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை, எவ்வளவு அன்பு. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. கூட பிறந்த அன்னைமார் 10 அன்னைமார். அப்ப எவ்வளவு செல்லமா இருந்திருக்கணும். அந்த 10 அன்னைமார் சேர்ந்துட்டு இந்த பையனை இவங்க அப்பா செல்லம் கொடுத்தாங்க. இந்த பையன் சொப்பனம் கண்டான் ஒரே காரணத்துக்கு, ஏய் வேணா பெரிய ஆளா, என்னதான் கீழே வரமா சொப்பனம் கண்டியா நீ, நாங்களும் உன்னோட கீழே வரலாமான்னு சொல்லி இவர் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க, கிணத்துல போட்டாங்க. அந்த கிணறு பாழுங்கிற தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத கிணறு, தண்ணி இருக்க கிணறே பிரச்சனை. தண்ணி இல்லாத கிணறுனா பூச்சி, புழு, பாம்பு, கேடு எல்லாமே இருக்கும். ஏன்னா அதுல வந்து அது பால் கிணத்துல அது எல்லாம் இருக்கும். இவரை தூக்கி அதில் போட்டாங்க. அப்ப உள்ள பாருங்க, இவ்வளவு பயங்கரமான ஒரு குடிக்கல போட்டு இந்த பையன் எவ்வளவு அழுதுப்பான் யோசிச்சு பாருங்க. கூட பிறந்த அன்னைமார் ஒரு அண்ணன் கூட காப்பாற்ற 10 அண்ணன்மாரும் சேர்ந்து தூக்கி உள்ள போட்டாங்க 14 பையனை. இந்த பையன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். கத்துறான், அண்ணே காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கடத்துக்கு வந்து அண்ணே அண்ணே காப்பாத்துங்க 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 கத்துறான். ஆனா என் சத்தத்தை கேட்க யாருமே இல்லை. பெரிய யோசித்தா நான் போய் ஒரு கயிறு இவர்களுக்கு தெரியாம காப்பாத்தினா ஐடியா பண்ணான். ஆனா அந்த பையன் கத்திட்டே இருந்தான். ஆனா இது முதல் உபத்திரம். கூட பிறந்தவங்களால வர உபத்திரம். கூட பிறந்தவங்களே நமக்கு உறுதி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி உபத்திரம் பாருங்க. அடுத்த உபத்திரம் பாருங்க, 28 வசனம் வசிங்க. அதுலேயேதான் ஆதியாகமம் 37 28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க, சின்ன பையன். இந்த பையன் இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 17 வயசு. நீங்க இந்த தொழில் வாசிக்க சொல்ற வசத்தை 17 வயசு பையன். இந்த பையனுக்கு இந்த 17 வயசு பையன் அன்னைமாரெல்லாம் குளிக்க தள்ளி போட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, குளிக்கல, அண்ணே அண்ணே என்ன காப்பாத்துக்கணும் இவங்க தூக்குனாங்க. தூக்குன என்ன சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. ஆஹா, எங்க அன்னைமாரை தூக்கிட்டாங்க, காப்பாத்துவாங்க காப்பாத்துவாங்க ஒரு நம்பிக்கையோட மேல வந்தான். மேல வந்தா இவன் சட்டையெல்லாம் கடத்தி விட்டுட்டு வித்து விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. பாருங்க எவ்வளவு, வெறும் 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையா அவனை வித்துட்டாங்க. இங்க வேண்டாம் வேணும், எங்க எகிப்து கொண்டு பாஷை தெரியாது, தான் எங்க போறோம் என்ன செய்யறோம் யாரும் தெரியாது. நம்ம சொந்தம் பந்தம் கண்ணு யாருமே இல்லை. எல்லாரும் இந்த தேசத்துல இருக்கிறாங்க. ஒரு நாள்ல ஒரு நேரம் அதை கிடந்தது யாராவது தூக்கி விட்டு அப்பாட்ட போய் சேர்ந்தெல்லாம் ஐடியா பண்ணிப்பான். அதையும் எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, யாரோ ஒரு ஆட்டை வித்துட்டாங்க. அவன் எகிப்து கொண்டு போயிட்டாங்க. கூட பிறந்தானே பண்ணுங்க. கண்ணு காணாத இடம், பேச்சு தெரியாத இடம். எகிப்து பாஷை தெரியுமா? எதுவுமே தெரியாது. இவன் இந்த ஊர்ல இருக்கிறான், இவனுக்கு எப்படியே பாஷை தெரியும். இவனுக்கு யோசிச்ச யாக்கோபு பையன். இவன் ஆண்டவர் காப்பாத்தும் இடத்துல காப்பாத்தாம தூக்கி கொண்டு வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசு. எங்க தான் போகிற இடம் எதுனே தெரியாம போனா, அங்க போனா அடிமையா வித்தாங்க. அடிமை. இவன் செல்லம் கொடுத்து வச்சுதான் நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. 3 நேரம் சாப்பாடு கொடுப்போம், நம்ம எக்ஸ்ட்ரா கடை கூட கொடுப்போம், ஸ்நாக்ஸ் கொடுப்போம். ஒரு இந்த நாங்கள் டூர் போயிருக்கும்போது இந்த மெர்ரின் பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ், நாங்கள் மெர்ரின் பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஏன்னா அவன் விட்டாங்க வந்துட்டு சின்ன பிள்ளை. அப்போ யோசிப்போம், பாருங்க இவ்வளோ ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க, இவன் எங்கே பைபிளாசிக்க போகிறேன், இவன் எங்கே ஜெபட போகிறேன் யோசிப்போம் பாருங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ செல்லம், செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை கொடுத்து விட்டாங்க. இருக்கிறதுலேயே அவள் தான் சின்ன பிள்ளை, அவ்வளோ ஸ்நாக்ஸ். அப்போ 3 நேரம் சாப்பாடு போடுறானுமே, எப்போனாலும் ஸ்நாக்ஸ் தின்னுட்டுமே வைக்கிறீங்கல்ல. அப்போ இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்த பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து கொடுப்போம். இந்த பிள்ளை இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாமா, சாப்பாடு எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுனா ஓகே கொடுப்பீங்கல்ல. அந்த மீதி மிச்ச மீதி சாப்பாடு நம்ம தின்னுவோம். பிள்ளைகளுக்கு அவ்வளோ செல்லம் கொடுப்போம். அப்போ
அப்படி செல்லம் கொடுத்து வளர்த்த பையனை அடிமையா விட்டு விட்டாங்க. அடிமையா இருக்கும்போது இப்ப யார் வீட்லயும் வேலை செய்ய போகும்போது சாப்பாடு கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிடும்போது மிச்சம் மீதி தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு மிச்சம் மீதி சரி பரவாயில்ல, நீ அப்புறமா சாப்பிடு, தண்ணி குடிச்சுக்கொண்டு வருவாங்க. டைமு கூட வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா? நைட்டு எத்தனை மணி ஆகுதோ தெரியாது. அடிமையா இருக்கப்பட்டவன் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க சும்மா விடுவாங்களா? அப்ப எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பான் அந்த பையன். அடிமை அவர் நினைச்சுப்பாரு, நம்ம அப்பாட்ட எவ்வளவு செல்லமா வளர்ந்தோம். ஒரு நேரத்துக்கு 3 நேரத்துக்கு 4 நேரம் சாப்பிட்டுருப்போம், 5 நேரம் சாப்பிட்டுருப்போம். இங்க ஒருவேளை சாப்பாடு கிடைக்க கஷ்டம். அப்ப எவ்வளவு கண்ணீர் அந்த பையன் பாருங்க. அடுத்த உபத்திரம் பாருங்க. சரி, இது ஒரு உபத்திரம் பாருங்க. அடுத்தது ஆண்டவர் பாருங்க, இப்படி நம்ம உபத்திரப்பட்டு வந்தா ஆண்டவர் மூணாவது பாருங்க, 3வது உபத்திரம் 36வது வசனம் வாசிங்க. 37வது 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரியருக்கு அதிபதியுமாக போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். இந்த அடிமை அவங்க கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுக்கு இன்னொரு ஆளை விட்டுட்டாங்க. போத்திபாருக்கு அவன் பெரிய ஆளு, அவன் வீட்டு எவ்வளவு வேலை இருக்குதான், இன்னும் ஜாஸ்தி வேலை. உங்களுடைய போத்திபாருக்கு அடிமையா விட்டுட்டாங்க. அவன்கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான். ஆனா வேலை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கர்த்தரை மட்டும் விடவே இல்லை. அவங்க அப்பா நல்லா அதை ஒண்ணு கத்து கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைந்தே நீ ஆண்டவர் தேடு, ஆண்டவர் கர்த்தர் அவனோடு கொடுத்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பாருங்க 39 அதிகாரம் 2வது வசனம் சொல்றது, எப்ப பார்த்தாலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அவருடைய யோசேப்ப அடிமையா விட்டாங்க. ஆனா அவன் எப்போதுமே ஆண்டவர் தேடிட்டே இருந்தனால தன்னுடைய அடிமை வாழ்க்கையில கூட இருந்தா கூட அப்ப என்ன செஞ்சாங்க பாருங்க, ஆண்டவர் சரி அவர் கண்டு தயவு கிடைக்க வச்சாரு. அது மட்டும் இல்ல, இவன் கால் வச்ச நேரம் நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கு. கை வைக்கிட்டே அந்த காரியத்தை கொஞ்சம் செஞ்சு கொடுப்பானே, அது எல்லாமே வைக்க செஞ்சிச்சு. இவன் எது கை வைக்கிறானோ யோசேப்பு எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. இவர் பார்த்தாரு, இவர் வந்த ஒரு வீடே செழிப்ப ஆரம்பிச்சிச்சு. காசு கூட ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இந்த பையன் சின்ன பையனா, இந்த பையன் கை வச்சா நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. ஓகே, அப்ப என்ன செய்வோம், வியாபாரத்துல போடுவோம். அவனை வியாபாரத்தை கை வச்சா நல்லா இருக்குமே, நம்ம இன்னொரு இதுக்கு போடுவோம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போய் நல்லா இருக்கு, இது நீ பண்ணு, இந்த காரியத்தை செய், என் வீட்டு காரியத்தை பார்த்துக்கோ. இப்படி ஒவ்வொரு காரியத்தை அவன் தலைமையில போட்டு இவரு ரொம்ப சந்தோஷம். வீடே ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. உடனே இவரு ரொம்ப குஷி ஆயிட்டாரு. இவரு குஷி ஆயிடுச்சு. அவனை பாருங்க 5வது வருஷத்துல ஒரு விசாரணைக்காரனா வீட்டையே ஒரு இன்சார்ஜ் மாதிரி விட்டாரு. அவன் தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாகி முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அதை ஆசீர்வதிச்சனால இவன் கொஞ்சம் விசாரிக்கிறேன், வீட்டுக்கு இன்சார்ஜ் பா, நீ தான்ப்பா பார்த்துக்கோ. அடிமையா வந்தவே இன்னைக்கு உன்ன சாதி வந்துட்டான் ஓரளவுக்கு. ஆனா சைத்தாரி பொறுக்குமா? கர்த்தர் பார்த்தாரு, விட்டுட்டாரு உபத்திரம். அந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு பெரிய உபத்திரம். அவங்க ஒய்ஃபால அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க ஒய்ஃப் அவனை கல்யாணம் பண்ண ஐடியா பண்ணி அவன் ஒய்ஃப் அப்போ பார்த்தாங்க, ஐயோ இது என்ன பிரச்சனையா இருக்குது. அந்த அம்மாவை தப்பிச்சு ஓட போனவன் தப்பிச்சு ஓடினான். அங்கிருந்து கடவுளை காப்பாற்றுவாரு. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கடைசியில் இந்த அம்மா தப்பு பண்ணிட்டு இவன் மேல போட்டார். இவன் தான் என்ன தப்பு பண்ண வந்தான்னு சொல்லிட்டாரு. உடனே விடுவார இவரு, நான் அவ்வளவு தூரத்துக்கு அதிகாரி வச்சு நீ என் ஒய்ஃப்டே வந்தியா பேசினியான்னு சொல்லிட்டு என்ன செய்யாரு, இன்னும் பெரிய ஜெயில விட்டு போட்டார். அவன் ஒரு இது ராஜாக்களுடைய குற்றவாளிகள் அந்த ஜெயில விட்டு போட்டாரு. அந்த ஜெயிலையும் கஷ்டப்பட்டாங்க. சரி என்ன செய்யுது, கடவுள் நம்மளை கொண்டு வச்சிருக்காரு. அந்த ஜெயிலையும் கஷ்டப்பட்டு கத்தரை தேடி அந்த ஜெயில் அதிகாரி கண்ணில் தய கிடைச்சிச்சு. அப்ப அடுத்த உபத்திரம் பாருங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றோம். இன்னைக்கு நம்ம ஓனர் நம்ம நல்லா வச்சுக்கிறாருன்னு நினைப்போம். இன்னைக்கு நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, நம்ம ஓனர் நல்லா வச்சிருக்காரு, சந்தோஷம். கடைசியில் அங்கேயும் கதை முடிஞ்சிச்சு. கொண்டு அங்கிருந்து ஜெயிலுக்கு போட்டாங்க. அடுத்த உபத்திரம் ஆயிடுச்சு பாருங்க. அந்த உபத்திரம் பாருங்க 15 to 19 வரைக்கும் உள்ள வச்சிரும். நம்ம நீங்க வீட்டில் வச்சுக்கோங்க. அது 20வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அந்த சம்பவத்தெல்லாம் போட்டிருக்கேன், அதை நீங்க வீட்டில் வாசிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அப்ப ராஜாவுடைய ஜெயில், கைதிகளா போற ஜெயில். அப்ப எவ்வளவு பயங்கரமா தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஜெயிலுக்கு கவலைப்பட்டாங்க. ஆனா அங்கேயும் ஜெயிலர் கண்ட தயவு கிடைச்சிட்டு
அங்கே நீ கொஞ்சம் ஜெயிலில் கொஞ்சம் கைதிகளா நீ அவங்களை கொஞ்சம் விசாரிச்சுக்கப்பா, நீ உங்களை கொஞ்சம் விசாரிச்சுக்கப்பா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பார்த்தா அங்கேயும் ஜெயிலில் கண்டு தயவடிச்சு வச்சாராங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அங்கேயும் ஆண்டவர் வச்சாரு, அவனுக்கு கிருபை வச்சாரு. ஏன்னா எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவமானம் நிந்த வந்தாலும் கர்த்தர் விடாம போறான். நம்ம நினைச்சோம் இவ்வளவு நான் இவ்வளவு தேடுனே ஆண்டவர், அவ்வளவு தூரம் ஜெபம் பண்றேன், அவ்வளவு தூரம் காணிக்க கொடுக்குறேன், அவ்வளவு தூரம் உங்களுக்கு 3 நேரம் ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கே அப்படி பிரச்சனை, நான் ஏன் அழணும், எனக்கே அவமானம், அந்த அம்மா நான் ஒரு தப்புமே பண்ணல, அந்த அம்மா ஏன் என் மேல போய் சொல்லிச்சு, நமக்கு அப்படி கோபம் வரும். எவ்வளவு ஏன்னா பொய்யாச்சுன்னா நமக்கு கோபம் வரும்ல பயங்கர. ஆனா அந்த கடைசி இந்த அம்மா சொன்ன போய் அந்த ஜெயிலுக்கு தூக்கி போட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை பத்தல, ஏன் எனக்கு ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கே எவ்வளவு நம்ம கண்ணி விடுவோம், நம்ம கோபப்படுவோம் ஆண்டுட்டு. ஆனா அது இவன் விட்டுட்டாரு. எவ்வளவு செல்லமா வளர்ந்த மனுஷன் யோசேப்பு, அதை விட்டு பரவாயில்ல கத்தர் பார்த்துக்கலாம், கத்தர் பார்த்துக்கலாம். ஆனா கத்தர் யோசேப்போடே இருக்கிறார் ஆண்டவர். யோசேப் பண்ற உபத்திரத்திலையும் கூடவே இருக்கிறாண்டு இருந்துச்சு பாருங்க. சிறைச்சாலைக்கார கண்ட தயவடிக்க வச்சாரு. சரி, அப்போ அவரு இது கொஞ்சம் இன்சார்ஜ் பண்ணி வச்சாரு. ஆனா அங்கேயும் உபத்திரம் கொடுத்தா அங்கேயும் ஏமாத்துக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க. அடுத்த உபத்திரம் தெரியுமா, ராஜாவின் காவல் அங்க அந்த ஜெயில் வைக்கும்போது 2 பேரை தூக்கி போட்டாரு ராஜா. 2 பேர் தப்பு பண்ணாங்கன்னு ராஜாவோட அரண்மனையில் இருக்கிற மந்திரி பொக்கிஷாருங்க, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, அவருக்கு வானபத்திரம் சாப்பாடு கொடுக்குறவங்க, அவங்களுக்கு தப்பு பண்ணாங்கன்னு ஜெயில போட்டாங்க. இவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி இல்ல, ராஜாடு டைரக்டரா வந்திருக்காங்கல்ல, இங்கோட்டா அதை கொண்டா எதிர்ப்பா இந்த காலம் கையை தூங்க விடுவாங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல கூட கர்த்தர் அவனோட கூட இருந்தாரு. கர்த்தர் அவனோட கூட இருந்தாங்க. 2 பேருக்கு ஒரு நாள் கனவு வந்துச்சு. அந்த 2 பேருக்கு 2 ஜெயிலு கைதிகளுக்கு கனவு வந்து இப்படியே உட்காந்துருந்தாங்க. உடனே யோசிப்பு வந்தாரு. வந்து எல்லாரும் ஐயா ஏன் துக்கமா இருக்கிறீங்க? இவருக்கு ஆயிரத்தோட துக்கம் இருக்குது. ஆனா பண்ற மாதிரி சொல்றாரு, நீங்க ஏன் துக்கமா இருக்கீங்க? ஆண்டவருக்கு துக்கத்தை சரிப்படுத்துவாரே அப்படின்னு தன்னுடைய துக்கத்தை பெருசா நினைக்காம அவங்கள்ட்ட கேட்க கொஞ்சம், ஐயோ நான் அப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னாரு. அப்படியா, இந்த கனவு சொல்லுங்க, நான் வேணா மீனிங் சொல்றேன், எனக்கு கர்த்தருடைய காரியம் சொன்னாரு. மீனிங் சொல்லு, இந்த 3 நாள்ல பாருங்க ஐயா, உங்களை அளவு ஆண்டவர் வந்து உங்களை விடுதலை செஞ்சிடறாரு. ராஜா திருப்பி உங்களுக்கு வச்சிடறாரு. உங்களை நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அதே வேலை ராஜா கொண்டு உங்களை வைக்கிறாரு பாருங்க விஷயங்கள். உடனே இன்னொரு கணக்கு இன்னொரு கைதி, நான் கூட ஒரு கனவு கண்டேன், எனக்கு சொன்னேன், இல்லை நான் 3 நாள் உங்களை தூக்கி போட்டுறாங்கன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு சொல்லும் போது சொன்னாரு, ஐயா 3 நாள்ல உங்களை திருப்பி ராஜா தந்தை ஸ்தானத்துல வைக்கிறார்ல, என்னை கொஞ்சம் நினைச்சுக்கங்க, ராஜா கிட்ட சொல்லுங்க நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஏதாவது கிடைச்ச ஒரு ரெக்கமெண்ட் கிடைச்சா சொல்ல மாட்டோம். வந்து யாராவது மினிஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நல்ல போஸ்ட் கொடுங்க, நான் ரொம்ப நாள் இதில் இருக்கேன், என்னை யாருமே இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்க, என்னை யாருமே ப்ரொமோட் பண்ண மாட்டேங்க, நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி சொல்லிக்கிறார், நீங்கள் ராஜா கிட்ட போயிருவீங்க, இந்த 3 days தாங்க உங்களோட ராஜா திருப்பி வேலையை சேர்த்துக்கிறாரு, உங்கள் கனவு இப்படிதான் சொல்லுது, நீங்கள் நல்லா இருக்கும்போது என்னை கொஞ்சம் நினச்சிக்காங்களே, நான் எந்த தப்புமே பண்ணலைங்க. இவர் எவ்வளோ கெஞ்சிருப்பாரு, நம்பிக்கை இருப்பார். ஓகே நம்ம என்ன சொல்லுவோம் உடனே, ரைட் நான் சொல்கிறேன் பணம் ஒரு நம்பிக்கை. இவர் போவாரு, முன்னாடி போயிட்டு எனக்காக பேசுவார், ராஜா சொல்வாருன்னு இவர் காத்துட்டே இருந்திருப்பார்ல. இப்படியே காத்திருந்தாரு. கடைசி இது ஒரு நம்பிக்கை துரோகம் தானே. நம்ம செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போனா அது ஒரு நம்பிக்கை துரோகம் இருந்துச்சு. இப்படி வெயிட் பண்ணாரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி 2 years ஆச்சு. வருவாரு தன்னை காப்பாற்றுவாரு, தனக்கு ஏதாவது சொல்றாரு. ஆனா கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் ஒரு நாள் வந்தார். 2 வருஷம் கழிச்சு ராஜாவுக்கு ஒரு கனவு வர வச்சார். ஆண்டவர் தான் கிருபை செய்திருக்காரு. வச்சு அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுமே, யாருமே இல்லை கேட்கும் போது அப்பதான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்க இந்த ஜெயில போட்டிருந்தீங்க பாருங்க, அப்ப எனக்கு ஒரு கனவு வந்தப்ப ஜெயில ஒரு கைதி இருக்கிறான், அவன் வந்து எனக்கு மீனிங் சொன்னான், சின்ன பையனாவே எனக்கு மீனிங் சொன்னா, அவனை கூப்பிட்டு அவங்க மீனிங் சொல்லுவான் அப்படின்னு. அப்படியா கூப்பிடுங்க அவனை. யோசிப்பு எப்படி இருந்திருப்பான், ஜெயில அழுக்கா இருந்திருப்பான், ஒரு நிக்கர் மட்டும் தான் போட்டு விடுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவாங்களா, வேலை செய்யணுமே, அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய சாக்கடையாடு எல்லாத்தையும் போடும். பயங்கர அவனுக்கெல்லாம் ஷேவ் பண்ணி க்ளீன் அழகாக்கி ராஜா பண்ணி நிறுத்துருமே, நல்ல அழகான ட்ரெஸ்ஸை போட்டு ராஜா பண்ணி நிறுத்தினாங்க. இவர் எதுக்கு என்ன ஒரு நாள் கூத்து, சரி போகலான்னு இவரும் போனார். என்னையானாங்க ராஜாவுக்கு கனவு, ராஜா தன் கனவை சொன்னார், மீனிங் சொல்லி முடிச்ச கர்த்தர் பாருங்க அவனோடு கொடுத்தனால. ஆனா இதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது, கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டது. சொல்லி இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி இருக்கும். நீங்களே என்ன செய்யுங்க, ஒரு ஞானமா விவேகமா யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு இதெல்லாம் நடத்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமா தருவார் ஆண்டவரே. 7 வருஷம் பஞ்சம் வரும்,
7 வருஷம் செழிப்பு வரும், அதுக்கு அடுத்து 7 வருஷம் பஞ்சம் வரும். இந்த செழிப்புள்ள காலத்துல நீங்க சேர்த்து வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தான் உங்களுக்கு நடத்திருக்காருன்னு சொல்லிட்டாரு. உடைய என்ன சொல்ல தெரியுமா? இவ்வளவு காரியத்தை வெளிப்படுத்த உனக்கு கொடுத்த ஆண்டவர் தான், நீ தான் ஞானம் உள்ளவர் அப்படி சொல்ல. ஏன்னா இதை பொழுது யார் வெளிப்படுத்துனது? உன் கடவுள் தானே வெளிப்படுத்து. அப்ப இவ்வளவு ஞானமா இருக்கிற நீ, அப்ப நீ இருக்க உடனே என்ன சொல்றாங்களே, ராஜாவுக்கு அடுத்த ஸ்டெப்பு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இவன் பட்ட உபத்திரம் அத்தனைக்கும் கர்த்தர் எவ்வளவு உன்னதஸ்தானம் பாருங்க. 7 உபத்திரத்தை தாண்டி 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொன்னா 17 வயசுல விற்கப்பட்டான். இவன் 36 2ஆம் வசனம் போட்டு 17 வயசுல விற்கப்பட்டான். இன்னைக்கு 46 வருஷம் சொல்லி இன்னைக்கு அவனுக்கு 30 வயசு. எத்தனை வருஷம்? 32 வருஷம். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன்ல, எங்க வீட்டுக்காரர் ரசிக்கப்பட்ட ஆண்டவரே, எங்க வீட்டுக்காரர் நல்லா விடுவோம், எனக்கு ஏசு 13 வருஷம் அழுதேன்னுவேன், 13 வருஷம் கண்ணீர் விட்டேன்னுவேன். இப்பதான் எனக்கு தெரியுது, ஓ இந்த இவன் 13 வருஷம் கண்ணீர் விட்டுருக்கான், எங்களோட நல்ல உன்னத ஸ்தானத்தை கொடுத்துருக்காருங்க. கத்தரை விட இப்படி ஆசிரியது. நானே நிறைய ஜவுமன் டேபிள் இவங்க பாஸ்ட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் ஜவுனிங்கன்னா வெறும் பிலிவராக இருந்திருப்பாங்க. நிறைய அழுத்தம் போல, நிறைய கண்ணீர் விட்ட போல, நிறைய குபத்திரப்பட்டம் போல, அதனால தான் கடவுள் பாஸ்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி நான் போட அலையிலையை விட அவங்க ஜாஸ்தி அலையிலையே போடுறாங்க. நான் கூட டைம் கீப் போடுவேன், அவங்க டைம் கீப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கடவுள் நல்லா வைத்தியம் சொல்ல. அப்புறம் நீமே இந்த உபத்திரவத்தை கடந்து வந்தது, இந்த 13 வருஷம் விட்ட கண்ணீர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இவருக்கு பாருங்க 17 வயசுல விற்கப்பட்டார். 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றா, அவருக்கு அப்ப விற்கப்படும்போது 17 வயசு. அவங்க என்ன மாதிரி 41 36 46ஆம் வசனம் பாருங்க, 30 வயசு. 13 வருஷம் உபத்திரவத்தை கடந்து வந்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு யாரு? தேசத்துக்கே அதிபதி. ராஜா சொல்றாரு, உன் விருப்பம் ஒரு மாதிரி கைய கால கூட ஆட்டக்கூடாதான். எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க உங்க விரலை உத்தரவு இல்லாமல் 44ஆம் வசனம் வாசிங்க. 41 அதிகாரம் 41 வாசிங்க. 41 அதிகாரம் 41ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பை, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கினேன். எகிப்து தேசத்துக்கே, எகிப்து இவ்வளவு பெரிய இடம், இவன் இருந்தது கானான் இவ்வளோன்னு இடத்துல, எகிப்து தேசத்துக்கே இன்னைக்கு வரைக்கும் எகிப்துக்கு பெரிய ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை பெரியவனாக. பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பணிகளை அவனுக்கு கழுத்திலே தரித்து ஒரு முத்திரை மோதிரத்தை கையில கொடுத்துட்டாரு. ஜெயில கிடந்தான். நினைச்சு நேற்று ராத்திரி கனவுல நினைச்சிருப்பான். அவன் விடிஞ்சு பார்த்தா ஆளுங்க சொன்னாங்க, ராஜா அவனை கூப்பிடுறாங்க. போனா கனவுக்கு அர்த்தம் சொன்னா அப்படியே அந்த ஸ்பாட்லயே இந்த அப்பா மோதிரம் ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி, ஒரு 1 ஹவர் முன்னாடி யோசிச்சிருப்பானே. இப்படி ஆகும் நினைச்சிருப்பானா? இது எப்படி ஆகும், எந்த மாதிரி ஆகும் யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் ஒருத்தர் தெரியும். இப்படி அழகா மாத்திட்டாரு. முத்திர மோதிரத்தை கையில கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு எடுத்துறாரு. எகிப்துக்கே ஒரு ராஜா சொல்றாரு, ஓ உத்தரவு இல்லாம பாருங்க கையை கால கூட அசைக்கப்படாத. 44 வருஷம் வசிங்க. இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. பாருங்க, ஒரு ராஜானா ஏதோ உத்தரவு போடுவாங்க, கரெக்ட் நம்ம. ஆனா உன் பேச்சு இல்லாம கையை அசைக்க கூடாது, காலை அசைக்க எங்கேயுமே போக கூடாதுன்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு கடவுள் உயர்த்திருக்காரு பாருங்க. இந்த ராஜாங்கிற ஒரு மரியாதை ஒண்ணுதான் எனக்கு. எனக்கு அடுத்து உனக்கு தான் எல்லாமே. ஏன்னா நான் ராஜா தான், ஆனா எனக்கு இல்லை, பவர்லாம் உனக்கு. அப்போ இந்த 13 வருஷம் உபத்திரவம் அவன் எந்த அளவுக்கு பெரிய அதிகாரி ஆயிடுச்சு, எவ்வளவு பெரிய. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. 1 பேதுரு 5ஆம், நம்ம உபத்திரம் வரும்போது, கண்ணீர் விடும்போது, கஷ்டம் வரும்போது நம்ம சரி கர்த்தரை தூஷிக்காதபடி, கர்த்தரை நிந்திக்காதபடி, கர்த்தரை முழுமுழுக்காதபடி, இந்த உபத்திரத்தில் ஆண்டவரே ஏசப்பா, இந்த உபத்திரத்துக்கு அப்புறம் எனக்கு ஏதோ நன்மை வச்சிருக்கீங்க, அந்த நன்மைக்காக நான் காத்துக்கிறேன், அந்த நன்மைக்காக இதெல்லாம் நான் கடந்து போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கடைசிக்கு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கதத்துறை ஏற்ற காலத்துல
நம்மளை கண்டிப்பா உயர்த்துவார். நீ கத்தரை தேடுறீங்க தானே, கத்தரை கூப்பிடுறீங்க தானே, ஆர்த்தரை என்னை நோக்கி கூப்பிட்டவங்களை கண்டிப்பா உபத்திரத்துல என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் சொல்றாரு, நான் உத்தரவு அருளிச்சவேன்றார். அதுல ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்த முடிக்கி உன்னை பலத்த கருத்துக்கு அடங்கி இருக்க. இன்னைக்கு கண்ணீர் விடுறோமா, ஓகே. இன்னைக்கு கஷ்டம் வருதா, ஓகே. என்னை ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு நாள் வரும் என்னை உயர்த்துவார். நான் அடிக்கடி சொல்றது ஒரு விளக்கம் உண்டு. எங்கள் ஃபேக்ட்ரி மூடிட்டான், சம்பளம் இல்லை. அப்போ கூட எங்கள் பாஸ்டர் வந்து இவ்வளோ கண்ணீராக்கி இவ்வளோ கஷ்டமா இருக்கேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உலகம் உருண்டை பாஸ்டர், அது சுத்திட்டே இருக்குது பாஸ்டர்னே. என்னம்மா சொன்னீங்கண்ணே? இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இருக்கு, நாளைக்கு வெளிச்சம் வரும், நான் நம்புறேன். அதுதான் ஆண்டு உலகத்தை சுத்த வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் சொல்றேன், இன்னைக்கு நாங்கள் ஒரு கண்ணீர் விடுறோம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாச்சு. 2000 ரொம்ப பிரச்சனையாச்சு. ஒருத்தங்க அப்படி கொண்டு வந்து எனக்கு 100 ரூபா கையில கொடுக்கும்போது எனக்கு பிச்சை எடுத்துட்டமேன்னு அவ்வளோ எவ்வளோ மாறி இருந்துச்சு எனக்கு. ஆண்டவரே சொன்னேன். இப்போ எங்கள் பாஸ்டர் மாதிரி பேச சொன்னேன். இன்னைக்கு இருட்டில் இருக்க பாஸ்டர், உலகம் உருண்டை சுத்துது, அது உருண்டையா மட்டும் சுத்திட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வெளிச்சம் எனக்கு வரும். அப்ப நீங்க உபத்திரப்படுவோம் என்ன நினைக்கணும்? இன்னைக்கு எனக்கு கண்ணீர், ஒரு நாள் ஒன்று வரும், என் ஆண்டு உயர்த்துவார். ஆனா நம்முடைய உபத்திரத்தக்கன உயர். இப்ப 5-7 உபத்திரத்தை கடந்து வந்தாரு உன்னதஸ்தானம், 2 உபத்திரத்தை கடந்து அதுக்கு தக்க. அப்ப இந்த 7 உபத்திரம் வரலாமா? வந்தா நம்ம தானே ராஜா, நம்ம தானே அதிகாரி. அப்ப உபத்திரம் வருமா என்ன யோசிக்கணும் நீங்க? ஆண்டவரே எனக்காக ஒரு ஆசிரத்தை வச்சிருக்கீங்க, நான் காத்திருக்கேன், நான் பொறுமையா காத்திருக்கேன். கர்த்தரே ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்கு அடங்கி இருக்கேன். ஓகே ஆண்டவரே, இன்னைக்கு நான் கண்ணீர், நாளைக்கு எனக்கு கழிப்பு, இன்னைக்கு துக்கம், நாளைக்கு எனக்கு சந்தோஷம் தருவீங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். உங்களுடைய கருத்துல தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உன்னத ஸ்தானத்துக்கு உயர்த்துவார். ஆனா எந்த காலத்தை மட்டும் ஆண்டவர் குறை சொல்லாதீங்க, ஆண்டவர் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு இப்படி செஞ்சாருன்னு சொல்லாதீங்க. இப்படி செஞ்சிருக்காருன்னா ஏதோ ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதை நினைச்சுக்கங்க. நீங்க நினைச்சீங்களா ரூபா வரும்னு? ஆனா கண்ணீர் விட்டுருப்பீங்கல்ல. அப்ப கர்த்தர் நோக்கி கண்ணீர் விட்டு கர்த்தர் செய்யறாரு. நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு ஒரு உயர்வு வரும், கண்டிப்பா உயர்வு வருது. அந்த உயர்வுக்காக நம்ம காத்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. விசுவாசிச்சு ஆண்டவர் சமுத்திர பொறுமையோட காத்துருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம் சமாளித்து கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். அது ஆனா கர்த்தர் ஒரே ஒரு வசனத்தை மறுபடியும் சொல்றேன், உபத்திரப்படும் போது நீங்க என்ன செய்யணுமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கணுமா? மறுபடியும் அதை வச்சுக்கங்க. சங்கீதம் 22-24 வாசிங்க. உங்களுடைய உபத்திரவத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா உங்களுக்கு? சங்கீதம் 22-24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனுக்கு கேட்டறினார். முக்கியமா அதை குறிச்சு வச்சுக்கோங்க. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், அதை கவனிச்சுக்கங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையில ஆண்டவர் உங்களை உன்னத ஸ்தானத்துக்கு வைக்கிறாரு. கர்த்தர் உங்களோடு கூடது எல்லா வித ஆசீர்வாதம் தருங்க. ஆண்டவர் சமத்தை ஜெபிச்சுக்கலாம். இப்போ ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாட்டு ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. நம்முடைய துயரத்துல நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அழகாக நம்மளை தூக்கி விடுறாரு. இந்த பாட்டு நல்ல ஒரு இஷ்டமான பாட்டு. 341 பாட்டு. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூங்கினே பெரியவனாகினே உமது காருண்யத்தால். குனிந்து தூங்கினீரே
கொண்டே பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மாதியை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மாதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மை உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மை உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளின் கண்ணீரை கண்ட தேவன் இப்பொழுது எங்களுக்கு உயர்வை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த யோசேப்பை போல நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவத்தை தள்ளிவிடாதபடி எங்களை உயர்த்துகிற தேவன் என்று கண்டு உண்மை சோதரிக்கிறோம். 7 தடவை சோதிக்கப்பட்டாலும் எல்லாவற்றிலும் வெற்றி. கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஜெயிலில் இருக்கும் போது அவனோட கூட இருந்தார். சோதிக்கப்படும் போது அவனோட கூட இருந்தார் என்று, ஆனால் விடுதலை கர்த்தர் கொடுப்பார் என்று உமக்கு விரோதமாய் மகன் முறுமுறுக்காதபடி தைரியத்தோடு இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான சோதனையும் ஜெயிக்க நீர் கிருபை தருவீராக. வந்துக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, திகையாத கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை மனதிலே வைத்து எங்களை தேற்றிக்கொள்ள கிருபை தாரும். மகளே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசேப்போடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லாவற்றிலும் கர்த்தரை நோக்கி கெஞ்சி அவரிடத்துல ஒப்புவி. அவர் உனக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவர் உன்னை உயர்த்துகிற தேவன். உனக்கு விரோதமாய் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியா நான் செய்வேன் என்று சொல்லி நீரே ஆசீர்வாதத்தை எங்களை உயர்த்தும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான நாட்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்டு மறுபடியுமாய் நாங்கள் அடுத்த ஆராதனையில வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை தாரும். சுகத்தை பலத்தை கொடுப்பீராக. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே உமக்கு நன்றி, பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி. சுகத்தை கொடுத்து விட்டபடியால் ஸ்தோத்திரம், உயர்வை கொடுத்து விட்டபடியால் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லபடியாக படித்து பாஸ் பண்ண கிருபை தார். வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வியாதி கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்வீராக. தகுந்த ஊதியத்தை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன இருதயங்கள் எல்லாவற்றையும் தேற்றுவீராக. நீர் கர்த்தாவே எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன். நாங்கள் எப்பொழுது உமக்காக ஒளிவிட்டு ஜெபிக்க பிரகாசிக்க நீர் கிருபை தார். உமே நம்பியிருக்கிறபடினாலே நாங்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவார்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய சமாதான சந்தோஷம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த தினத்திலே சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளோடு இன்று யோசேப்பினுடைய காரியத்தை பார்த்து எங்களை தேற்றிக்கொண்டு கர்த்தர் அவனோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து கெஞ்சுகிற உடைய பிள்ளைகள் அனைவரோடு கூட கர்த்தருடைய கிருபை, வல்லமை, வழிநடத்துதல், சமாதானம் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. துதிகன